மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களினுடைய தலைமையில் ஒரு அவசர கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக தமிழ்நாடு சார்பில் அங்கு சிக்கி தவிக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக, அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் செய்வதற்காக மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, அயலக நலத்துறை அமைச்சரான தென்னரசு, விவசாயத்துறை அமைச்சர் தம்பி வினோத் மற்றும் நான் உள்ளிட்ட 4 அமைச்சர்களும் உடனடியாக கிளம்பி இப்போ டெல்லிக்கு போறோம். அங்க இருக்கக்கூடிய நம்முடைய கட்டுப்பாட்டு அறையை குறித்து, அவர்கள் செய்து வரக்கூடிய பணிகள் குறித்து சட்டமன்றத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். இல்ல என்ன சிக்கல்னா, இது அவங்களுடைய லாஸ்ட் கான்டாக்டை ரிசோர்ஸ் பண்றதுல பெரிய சேலஞ்ச் இருக்கு. முதல்ல ஒரு குரூப் அப்படின்னு நினைச்சோம், 57 பேர் நினைச்சோம். ஆனா இப்ப பார்க்கிற பொழுது இன்று காலையில் கிடைத்த தகவல்படி 1க்கும் மேற்பட்ட குழுவினர், அப்ப தமிழ்நாட்டில இருந்து போனவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 103 பேர் சற்றப்ப இருப்பாங்கிறது தெரிய வருது. அப்ப அதுல கிட்டத்தட்ட 26 பேர் உடனடியாக அவர்கள் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. இன்னும் சில பேர்லாம் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. பட் அவங்க அவர்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு தெரிய வருது. இன்னும் சில பேரை அவங்கள ரீச் பண்ணவே முடியல. அப்ப அவங்களுடைய பிலோ டவுன்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்க நிறைய பேர் நிறைய பரிதவிப்பில் இருக்காங்க. அப்ப இந்திய அரசோடு நம்முடைய தூதரக அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்போடு அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய முதல் உதவி, அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ உதவி மற்றும் அவர்களை உடனடியாக எவ்வளவு வேகமா ரெஸ்கியூ பண்ண முடியுமோ அதையெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி டெல்லி கொண்டு டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அந்த முன்னெடுப்புகளை எல்லாம் தீவிரப்படுத்துவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தல் பேர்ல இப்ப நாங்க அவசரமாக உடனே கிளம்பி அங்க விரைகிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடைய இந்த துயர்மிகு நேரத்தில், துயரத்தில் நாங்களும் பங்கெடுக்கிறோம். விமானத்துக்கு ரொம்ப சொற்ப நேரம் தான் இருக்கு. அதெல்லாம் அங்க போயிட்டு மேலதிக விவரங்களை அவ்வப்போது நம்ம ஊடக நண்பர்களை சந்தித்து சொல்லிக்கொண்டே இருப்போம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எங்களுடைய இதே நாங்க எல்லாருடைய டச் பண்ணிருக்கோம். எவ்ரி 1 hour என்ன நடக்குது சிஎம்க்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப லேட்டஸ்டா இப்ப நான் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு குரூப், அதாவது குரூப்பா போறவங்க இட்டினரி நம்ம பார்த்து ட்ரேஸ் பண்ண முடியும். சில பேர் அபிஷியலா குரூப்பா போகாம அவங்க தனியா சிறு குழுவா போனவங்களும் இருக்கிறாங்க. அதனால அந்த நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. பட் எல்லாரையுமே, யாரெல்லாம் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட எல்லாரையுமே எவ்வளவு வேகமா அவர்களுக்கு தேவைப்படுற ஹெல்ப் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த பணிகளை துரிதப்படுத்துவதற்காக நாங்க போறோம். இல்ல அவங்களுடைய கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டங்க. பாதிக்கப்பட்டவங்களுடைய கஷ்டம் அவர்களை ரீச் பண்றது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்கியூ பண்ணவங்களுடைய கஷ்டத்தை, இங்க இருக்கவங்களுடைய கஷ்டம் ரொம்ப அதிகம். என்ன ஏதுன்னு அந்த ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னா, அது ஒரு பாலம் கிடையாது, கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட பல வகையான பாலங்கள், 40க்கும் மேற்பட்ட பல வகையான இன்டர் கனெக்டிங் ரோட்ஸ் எல்லாமே அங்க ஒரு நொடியில காணாம போயிடுச்சு. அப்ப இது ஒரு பெரிய டாஸ்க். அப்ப ரோட் வழியான ரெஸ்கியூ, ஏர் வழியான அந்த ரெஸ்கியூ, இரு நாடுகள் சம்பந்தப்பட்டது. சோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய டாஸ்க்ல எவ்வளவு வேகமா நாங்க செயல்படுறோம் அப்படிங்கறத அந்த ஃபேமிலிஸ்க்கு நேரத்தில் நாங்க சொல்லிக்கிறோம். முடிந்த அளவுக்கு வேகமாக அவங்களுடைய மெம்பர்ஸை கூட்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் அனைவரையும் மீட்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இதற்காக தமிழக அமைச்சர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கின்றனர்.